வேஷம் கலைந்து விட்டது. இவர் அரசியலில், என்னை பொறுத்தவரையில் இவர் அரசியலில் இருப்பது என்பது அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆபத்து. நீதிபதி கரெக்டாக தான் கேட்டாரு, நீ ஏன் ஓடி ஒளிஞ்சினாரு? நீ அட்டம்ப்டாவது பண்ணிருக்கணும்ல, நீ போயிருந்து போலீஸ் தடுத்திருந்தா கூட பரவாயில்ல, அல்லது அங்கே கரூரில் நீ தங்கி இருந்திருக்குல்ல, ஓடி வந்துட்ட, சரி நீ பார்க்காத கூட மன்னிக்கலாம், ஓகே அன்னைக்கு டென்ஷன் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீ வருத்தம் தெரிவிச்சியா? உன் மனசுல எதனா ஒரு குற்றம் வச்சிருக்கா? இன்னமும் நாங்க தப்பு பண்ணல, அரசாங்கம் தான் தப்பு பண்ணிடுச்சு, சதி வேலை நடந்துச்சு, நாங்கள் உரிய நேரத்தில் வெளியிட்டு வந்தாலும் நீங்க சொல்றீங்க. கொலை நடுங்குது சிவா. அந்த பஸ்ஸு பின்னால பைக்ல சைட்ல பைக்ல அந்த பஸ்ஸு பின்னால், அதுவும் பெரிய பஸ், அது இந்த வீல் எல்லாம் பெருசா இருக்கும், அதில் வந்து பஸ்ஸோட அப்படியே உருண்டு புரண்டு வரானுங்க. இந்த பஸ்ஸோட இதில் வந்து சில பேர் சிக்கியிருக்கான், இது தெரியாமல் பார்க்குறாரு, பார்த்துட்டு கண்டுக்காமல் இவர் பஸ் போய்கிட்டே இருக்கு. அது ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அது ஏன் ஹிட் அண்ட் ரன் கேஸ் பதிவு பண்ணல? அந்த அவர் கேட்ட ரொம்ப அருமையான கேள்வி, ஜட்ஜி கேட்ட ரொம்ப அருமையான கேள்வி, அந்த பஸ்ஸை ஏன் பறிமுதல் பண்ணல? முதல் வேலை அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த குற்ற சம்பவத்தில் முக்கியமான ஒரு சாட்சி. இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க விஷுவல்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும் யாருக்கு விசாரணை இல்லை. அப்போ அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ண வேண்டியது முதல் வேலை இல்லை. ஆயுத பூஜைலாம் கொண்டாங்க. எவ்வளோ ஒரு ஆணவங்க. ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் 2 பேரோட முன்ஜாமீன் வந்து ரத்து பண்ணப்பட்டிருக்கு. தமிழக காவல்துறைக்கு அவங்க எங்க இருக்காங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு இல்லையா? கைது பண்ணுவாங்க நினைக்கிறேன். பண்ணிடுவாங்க. இட்ஸ் a question of time. இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் அடுத்த நாள் கைது செய்யப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே உங்களுக்கு இடம் கிடையாது. போய் இருந்துட்டு வரட்டும், உள்ள என்ன தலையா போயிடும். 42 உயிர்கள் போயிருக்குது, உங்களுக்கு ஒரு 10 நாள் ஜெயிலில் இருக்குது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. நேற்று இது தொடர்பாக வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்தது. கடுமையாக சாடி இருக்காரு நீதிபதி அவர்கள். குறிப்பா தாவேக்கால ஒரு கட்சியா, விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே இல்லை, அந்த பரப்புரை வாகனத்தை ஏன் இன்னும் பறிமுதல் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதங்கள்ல அவருடைய கிடுக்குப்பிடியை போட்டிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது கடந்த 1.5 ஆண்டு காலமாக அரசியல் தன்மை இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை நடத்த முயற்சித்த ஒரு சினிமா ஹீரோ தன்முனைப்பால், தன்னைத்தானே நேசித்து கொள்ளுகிற ஒரு அந்த தன்முனைப்பு நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அளவுக்கு வளர்ந்தோங்கிய சாபக்கேட்டால் இன்றைக்கு இந்த அவல நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார். இதற்கு அவர்தான் முழுக்க பொறுப்பு. அரசியல் என்பது ஒரு விஷச்சூழல். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் 1 தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 4 தடவைக்கு 5 தடவைக்கு 10 தடவைக்கு 20 100 தடவை யோசிச்சிருக்கணும். அப்படி போன பிறகு எந்த விளையாட்டையும் அந்த விதிப்படி தான் ஆடணும் என்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் அவர் அரசியல் பாதையில் பயணித்தது தான் இந்த நிலைமைக்கு காரணம். தன்னை சுற்றி இருப்பவர்களும் தன்னை பார்க்க வருபவர்களும் 99.99 விழுக்காடு ரசிக மனப்பான்மை கொண்டவர்கள். ஒரு சினிமாக்காரனை பார்க்க வருகிற கூட்டம் அது. இதை நம்பி அரசியல் செய்தால் நாம் மிக கடுமையானது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாவோம் என்ற ஒரு குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் அவர் செயல்பட்டதன் விளைவுதான் இன்றைக்கு அவர் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறார். முதிர்ந்த அரசியல் தலைவர்கள், அனுபவமிக்கவர்கள், அந்த அனுபவமிக்க தலைவர்களுக்கு சுயநலம் இருந்தாலும் கூட அவர்களை தன் பக்கத்தில் அவர் வைத்திருந்தால் இந்த நிலைமைக்கு அவர் ஆளாகி இருக்க மாட்டார். உதாரணத்திற்கு விஜயகாந்தை சொல்லலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பொழுது அவரும் சினிமாவில் வந்த ஹீரோ தான். பண்டுட்டி ராமச்சந்திரன் என்ற ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவரை தன் பக்கத்தில் அவர் வைத்து கொண்டார். அதனால தான் அவரோட அரசியல் வாழ்க்கையில் வந்து ஆரம்ப கட்டங்கள் வந்து பிரச்சனைகள் இல்லாமல், அந்த டேக் ஆஃப் விமானம் மேலே எழும்பும்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஜர்க்கெல்லாம் இல்லாமல், ஜர்க் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த விமானத்திற்கு தகுதி இருந்தால் அது எப்படி பயணிக்குமோ அப்படி அவரால் பயணிக்க முடிந்தது. முழுக்க தன்னை சுற்றி தன்னை போன்ற தற்கூறிகளை மட்டுமே அவர் வைத்து கொண்டதன் விளைவு இன்றைக்கு அவர் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் தரவாக இதில் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். ஒரு விதத்தில் வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன் மாதிரி விஜயகாந்த் பண்டுட்டி ராமச்சந்திரனை அழைத்து வந்தார். அந்த மாதிரி அனுபவமிக்க அரசியல் தலைவர்களை விஜய் அழைத்து வராமல் இருந்தது கூட நல்லது தான். ஏன்னா வேஷம் கலைந்து விட்டது. இவர் அரசியலில், என்னை பொறுத்தவரையில் இவர் அரசியலில் இருப்பது என்பது அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆபத்து. இந்த அளவுக்கு ஒரு தன்முனைப்புள்ள ஒரு மனிதர், 40 பேர் அங்கே செத்து கிடக்கிறான். விமான நிலையத்தில் இறங்கி செய்தியாளர்கள் கேட்கும்போது அதை ஜஸ்ட் லைக் தட்னு புறந்தள்ளிட்டு போகிறாரு. அதுக்கு பிறகு இவர் விமானத்தில் வந்து இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, முதலமைச்சர் எல்லாரும் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இவர் இரங்கல் தெரிவிக்கிறாரு. 2வது 4 நாள் பொறுத்து போட்ட வீடியோவில் 1% கூட குற்ற உணர்ச்சி இல்லை, வருத்தம் இல்லை, தார்மீக பொறுப்பு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட அவர்கிட்ட இல்லை, நேர்மை இல்லை. மாறாக முதலமைச்சரை சுண்டி சவாலுக்கு இழுக்கிறார் அவர். இத்தகைய மனிதர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு மிக ஆபத்தானவர்கள்.
நீதிமன்றம் நேற்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும், ஒரு எழுதியிருக்கக்கூடிய தீர்ப்பும் என்னை பொறுத்தவரையில் 100% நாம் வரவேற்க வேண்டியது. ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சியை நாம் அவர்களை கருதக்கூடாது. அவர்கள் எப்படி ஒரு அரசியல் கட்சியாக வகைப்படுத்த முடியும் என்ற கேள்வியைத்தான் அவர் எழுப்பியிருக்கிறார். தன்னுடைய ரியாக்ஷனில் போட்ட ட்வீட்லேயும் அதுக்கு பிறகு போட்ட வீடியோலையும் அவர் எந்த விதமான ரிமோர்ஸ், எந்த விதமான ஒரு வருத்தத்தையும், எந்த விதமான ஒரு கவலையையும், எந்த விதமான ஒரு தார்மீக பொறுப்பையும் அவர் ஏற்கவில்லை. இத்தனைக்கும் பொலிட்டிக்கல் ரேலிஸில் ஸ்டாம்பீட்ஸ் தமிழ்நாட்டில் 0, மத நிகழ்வுகளில் நடந்திருக்கு, இலவசங்களுக்கு நடந்திருக்கு, சினிமாக்காரனை பார்க்க வரத்துக்கு ஏதோ 1-2 நடந்திருக்கலாம். ஒரு அரசியல் கட்சின்ற விதத்தில் இது அடிப்படையில் சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டமாக இருந்தாலும் இது ஒரு அரசியல் நிகழ்வு தான். ஒரு கட்சி சார்பாக தான் போகிறார். ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் மாநாட்டில் தொடங்கி பரப்புரை வரை கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அந்த விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, அதுக்கு பிறகு 6 மாவட்டங்களில் நடந்த கூட்டம். ரசிக்கிறார்ல. உங்களுக்கு கொடுத்த டைமிங் 2:45 மணிக்கு, 8:45 மணி காலையில் திருச்சியில் கொடுத்தா, இங்கே நாமக்கல்லில் 8:45 கொடுத்தா, 8:45 தான் இங்கேருந்து வீட்டில் வந்து புறப்படுறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனோபாவம்? கொடுத்த டைம் 3லேருந்து 10, 7 மணி நேரம் கொடுத்துருக்கான் கரூரில். அவங்க சோஷியல் மீடியாவில் 12 மணிக்கு எல்லோரும் வாங்கன்றாங்க. கூட்டத்தை சேர்க்கறது 7 மணி நேரம் தன்னை பார்க்க ஒரு கூட்டத்தை காக்க வச்சுட்டு அவர் வர்றாருன்னா இவர்கள் மனிதர்கள் தானே என்ற கேள்வி தான் நமக்கு எழுகிறது. ஆமாம், டைரெக்டாக சிஎம் ஆயிடணுன்ட்டு வரீங்க. ஆனால் உங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே 100% அரசியலுக்கு பொருந்தாததாக, பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒருவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் விஜய். அந்த லைட்டை ஆஃப் பண்ணி அவர் போடுறாரு. ஜெயலலிதாலாம் லைட்டை போட்டாங்கன்னா அப்படியே இருக்கும். எனவே இதெல்லாம் நிறைய நம்ம பேசிட்டோம். நேற்றைய தீர்ப்பை பொறுத்தவரையில் அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அரசாங்கத்தையும் நீதிபதி சாடி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய முதல் கூட்டத்தை திருச்சியில் பார்த்தப்பயே திஸ் இஸ் அ ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். இது நிகழ காத்திருந்த பேரழிவு, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு. அரசு அன்றே விழித்திருக்க வேண்டும். முதல்ல ரோட் ஷோவில் பேச அனுமதிக்க மாட்டாங்க. மோடி ரோட் ஷோனா கை காமிச்சிட்டு போயிடுவார். பேசுறதுனா அதுக்கு தனியாக மேடை போட்டு பேசணும். ரோட் ஷோக்குள்ளே மேடையை பேசுறது, நிற்க வச்சு பேசுறது குறுகலான சந்துகள்லன்னா இது நடக்காட்டி தான் ஆச்சரியம். அவருடைய 6வது மாவட்ட நிகழ்ச்சியில் இது நடந்திருக்கு. 5 மாவட்டங்களில் நடக்காதது தான் ஆச்சரியம். 6வதுல நடந்ததில் ஆச்சரியமே இல்லை, வருத்தம் இருக்கலாம். அந்த விஷுவல்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியுது. 100 பேர் சாவாட்டி தான் ஆச்சரியம். என்ன சொல்கிறேன் நான், கரூரில் நடந்த இந்த ஸ்டாம்பீடுக்கு அந்த விஷுவல்ஸை பார்த்தீங்கன்னா 42 பேர் ரொம்ப கம்மி. குறைஞ்சது 200 பேராக செத்துருக்கணும். அங்கேயே சிபிஆர் பண்ணுறாங்க. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் கவனத்தை ஈர்க்க தான் செருப்பில் அறிகிறாங்க. ஆனால் இதை அப்படியே தலைகீழாக மாற்றிட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கி செருப்பு அடித்தாலும் தொடர்ந்து அடித்தாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நான் சொல்கிறது அந்த ஸ்டாம்பீடை பார்த்தா குறைஞ்சது 200லேருந்து 300 பேர் செத்துருப்பான். 42 பேர்ன்றது இயற்கையின் அருட்கொடை, இறைவனின் அருள். தெய்வாதீனமாக அன்றைக்கு அது 42ஓடு முடிஞ்சு போச்சு. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். இந்த பேரழிவுக்கு 99.99% விஜய் தான் காரணம். மக்கள் காரணம். 3வது தான் கவர்மெண்ட்டு. புத்தி இல்லை இந்த மக்களுக்கு. நான் கேட்குறேன், எவ்வளவு சட்டங்களை போட்டாலும் தனி மனிதன் திருந்தலைன்னா அரசாங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த கூட்டத்தை எப்படிங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணா? ஒரு விதத்தில் நான் கேட்குறேன். கவர்மெண்ட்டு காரணம் நான் சொல்கிறேன். எதனால் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல நீ அனுமதி கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்கிறேன். கொடுத்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. சாவை தான் செய்வோம். சாவாட்டி தான் ஆச்சரியம். 5 மாவட்டத்தில் சாவாது ஆச்சரியம். திருச்சியில், அரியலூரில், நாகப்பட்டினத்தில், திருவாரூரில், நாமக்கல்லில் சாவாதது ஆச்சரியம். கரூரில் செத்ததில் ஆச்சரியம் கிடையாது, வருத்தம் இருக்கலாம். அப்போ இது முழுக்க முதல் தவறு விஜய், 2வது திருவாளர் பொதுஜனம். இப்படி கூட சொல்லலாம். முதல் தவறு திருவாளர் பொதுஜனம், 2வது விஜய், 3வது அரசு. எந்த போலீஸை வச்சு, எந்த சட்டத்தை வச்சு இதெல்லாம் தடுக்க முடியாது. என்ன பண்ணுவான்? போலீஸை வச்சுக்க சொன்னால் கேட்பானா? கூரியை பிச்சுக்கிட்டு உள்ளே போகிறான். சாரி, அவன் வீட்டு கூறியோ அது. உங்கள் வீட்டுக்கு கூறியாக இருந்தால் நீங்கள் உங்கள் மனசு எப்படி பதறும்? அந்த ஒரு இடத்துல பார்க்குறேன், கடப்பாறையெல்லாம் எடுத்து அவங்க தள்ளுறாங்க க்ரௌடை. வீட்டுக்குள்ளே வராதன்ற. பொது சொத்தை கூட சேதாரம் பண்ணினா கவர்மெண்ட்டுக்கு கட்டிப்பான். தனியார் சொத்தை சேதாரம் பண்ணால் காம்பன்சேஷனும் கிடைக்காது. அப்போ இவர்கள் சமூக விரோதிகளை தானே மாறிட்டாங்க. கூறி அந்த விஷுவலை பார்த்தீங்களா? அந்த கோழி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷுவலு. அந்த கோழி பிடிக்கிறதுக்கு ஏறுவானுங்களா, அந்த மாதிரி அந்த கூரையை பிச்சுக்கிட்டு ஒருத்தன் ஏறுறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் ஏறுறான், இன்னொருத்தன் வீடு. அப்போ அந்த பாதையில் இருந்த தனியார் சொத்துக்கள் எல்லாம் சேதமாயிருக்குல்ல, யார் பொறுப்பு? திருச்சியில் இவர் பேசிட்டு போன அடுத்த நாள் திருச்சியில் அந்த மரக்கடையில், அந்த சுற்றி இருக்க பகுதிகளில் வியாபாரிகள்லாம் சேர்ந்து ஒரு மனித சங்கிலி நடத்தி, அங்கே உள்ளூரில் யாரோ ஒரு கலெக்டரா அல்லது ஒரு டெப்டி கலெக்டரான்னு தெரில, அல்லது போலீஸ் ஆஃபீஸரான்னு தெரில, போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு சேதாரம் இருக்குது, இழப்பீடு வேணும்னு. இந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தது? வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு சிவா. அந்த விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கல்ல, கூரையை பிச்சுட்டு ஏறுறான். என்னங்க இதெல்லாம்? ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இப்படிலாம் நடக்காதுங்க. இன்னொருத்தன் ப்ராப்பர்ட்டிங்க, பொது சொத்தை இவனுங்க அழிக்கிறானுங்க இவங்க தலைவரை பார்க்கறதுக்கு.
இதுக்கெல்லாம் ஒரு வாய் திறந்து பேச மாட்டாரா? நான் கேட்குறேன். அப்புறம் என்ன பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க நீங்கள்? இதில் நாட்டை ஆளணும்னு வேற உங்களுக்கு ஆசை. நீதிபதி கரெக்டாக தான் கேட்டார், நீ ஏன் ஓடி ஒளிஞ்சோனாரு? நீ அட்டம்ப்டாவது பண்ணியிருக்கணும்ல, நீ போயிருந்து போலீஸ் தடுத்திருந்தா கூட பரவாயில்ல, அல்லது அங்கே கரூரில் நீ தங்கி இருந்திருக்கணும்ல. ஓடி வந்துட்ட, சரி, நீ பார்க்காத கூட மன்னிக்கலாம், ஓகே, அன்றைக்கி டென்ஷன் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீ வருத்தம் தெரிவிச்சியா? உன் மனசில் எதனா ஒரு குற்றம்னு இருக்கா? இன்னமும் நாங்கள் தப்பு பண்ணல, அரசாங்கம் தான் தப்பு பண்ணிடுச்சு, சதி வேலை நடந்துச்சு, நாங்கள் உரிய நேரத்தில் வெளியிடுவோம் தானே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நேற்று புசியான தரப்புலேருந்து வழக்கறிஞர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து விபத்து தான் சொல்கிறாரு. இல்லை, அது பெயிலில் பேசுறதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. பெயிலில் வந்து கோர்ட்டில் வைக்கிற ஆர்குமெண்ட்டை நம்ம அதை எடுத்துக்கூடாது. அது வேற கேட்டகரியில். கனிமொழி ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 14 வருஷத்துக்கு முன்னால் சுப்ரீம் ஹைகோர்ட்டில் போகும்போது அவங்க சொன்னது இது எல்லாத்துக்கும் ராஜா தான் காரணம், நான் காரணம் இல்லை, நாங்கள் அதனால் ராஜா தான் காரணம்னு கனிமொழி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க, நம்ம எடுத்துக்க முடியாது. அது வேற. கோர்ட்டில் லாயர் அப்படி தான் பேசுவார். இவ்வளோ பெரிய பேரழிவு நடந்திருக்கு. அவர் நல்லா கேட்டார் ஜட்ஜு. பஸ்ஸு சக்கரத்தில் மாட்டியிருக்காங்க. அந்த விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா கொலை நடுங்குது சிவா. அந்த பஸ்ஸு பின்னால் பைக்கில் சைடில் பைக்கில் அந்த பஸ்ஸு பின்னால், அதுவும் பெரிய பஸ், அது உங்களுக்கு வீல் எல்லாம் பெருசாக இருக்கும். அதில் வந்து பஸ்ஸோட அப்படியே உருண்டு புரண்டு வரானுங்க. அந்த பஸ்ஸோட இதில் வந்து சில பேர் சிக்கியிருக்கான். இது தெரியாமல் பார்க்குறாரு. பார்த்துட்டு கண்டுக்காமல் இவர் பஸ்ஸு போய்கிட்டே இருக்கு. அதுவும் ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அது ஏன் ஹிட் அண்ட் ரன் கேஸ் நீ பதிவு பண்ணல? அந்த அவர் கேட்ட ரொம்ப அருமையான கேள்வி, ஜட்ஜி கேட்ட ரொம்ப அருமையான கேள்வி, அந்த பஸ்ஸை ஏன் பறிமுதல் பண்ணல? முதல் வேலை அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணியிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த குற்ற சம்பவத்தில் முக்கியமான ஒரு சாட்சி. அது பஸ்ஸை பறிமுதல் பண்ணி கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வைங்க, கோர்ட்டில் போட்டு அவங்க எடுத்துக்கிட்டோம். நீங்கள் இதை எதுவுமே செய்யாமல் கவர்மெண்ட்டும் வந்து விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பது உண்மை. நேற்றுக்கு நீதிபதி கேட்ட கேள்வியோட அர்த்தம் அதுதான். நீங்கள் ஜட்ஜு வந்து இவளை பார்த்து விஜயோட பாப்புலாரிட்டியை பார்த்து அரசு அஞ்சுகிறது. நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையா, எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இல்லை, ஃபைல் எஃப்ஐஆர். கைது பண்ணால் செல்வாக்கு உயர்ந்துடும் நினைக்கிறாங்க. இருக்கலாம், பயப்படுறாங்க. இது பாருங்க, செல்வாக்கு உயருதா உயரலையான்றது முக்கியம் இல்லை. கைது பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றதும் நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அது விசாரணை அதிகாரி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். கோர்ட்டு கூட அதை முடிவு பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பூவை ஜெகன் அந்த இதில் திருவள்ளூரில் ஒரு பையனை 17 வயசு பையனை கடத்தினாங்க விவகாரத்தில் ஒரு ஏடிஜிபி ஜெயராம கைது உத்தரவு போட்டப்போ, கார்லேயே ஏடிஜிபி காரில் கடத்தினாங்கன்னு ஏடிஜிபியை கைது பண்ண உத்தரவு போட்டப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேட்ட கேள்வி ஹைகோர்ட் ஜட்ஜை பார்த்து, இப்படி ஒரு அதிகாரம் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது, நான் 18 வருஷமாக ஜட்ஜாக இருக்கேன்னு சொல்லி ஆன்டிசிபேட்டரி அது பெயில் கொடுத்தாங்க. அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் என்னமோ கொடுத்தாங்க. கைது பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட விசாரணை அதிகாரிக்கு உத்தரவு போட முடியாது. அது விசாரணை அதிகாரி முடிவு பண்ண முடியாது. இப்போ எஸ்ஐடி போட்டிருக்காங்க, அஸ்ராகாருக்கு தலைமையிலான எஸ்ஐடி. அஸ்ராகாருக்கு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் விஜயை கைது பண்ணணுமா வேணாமான்னு. நம்ம கைது பண்ணணும்னு நம்ம சொல்லலை, நான் சொல்லலை. ஆனால் நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்ல, பதிவு பண்ணிருக்கணும்ல. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணியிருக்கணும். ஆயுத பூஜைலாம் கொண்டாடினாங்க. அது எவ்வளோ ஒரு ஆணவங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் நீ போடுறேன்னா மக்களோட உணர்வுகளை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைல்ல. இன்றைக்கி விஜயோட அரசியலோட இன்றியமையாத ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த சொற்ப 3 வார அரசியலில் ஒரு குறியீடாக இருக்கிறது எது? அந்த பஸ்ஸு இல்லையா? அவரோட கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. பனையூரில் இருக்குன்றாங்க, நான் போனதில்லை, நீங்கள் போனீங்களா எனக்கு தெரியாது. மற்ற கட்சிக்காரெல்லாம் ஆஃபீஸுக்கு வருவான், எல்லோரும் விஷுவல்ஸ் எடுப்போம், பார்ப்போம், மீடியா பர்சன்ஸ்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கார். விஜயோட அரசியல்ன்றது வந்து விஜயோட அரசியலுக்கான குறியீடுகளாக எதை பார்க்குறீங்க? அந்த பஸ் ஒன்று தான். அந்த பஸ் வந்து குற்ற சம்பவத்தில் நிச்சயமாக இன்வால்வ். அது அந்த பஸ்ஸு மோதி பைக்கில் போனவெல்லாம் அடிபட்டிருக்கான். பஸ்ஸில் நின்று பேசும்போது தான் ஸ்டாம்பீட் ஆகிருக்கு. அப்போ அந்த பஸ்ஸை வந்து அது வந்து ஒரு இந்த குற்றத்தோட ஒரு முக்கியமான ஒரு சாட்சி அந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க விஷுவல்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும் யாருக்கு? விசாரணை அதிகாரிக்கு. அப்போ அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ண வேண்டியது முதல் வேலை இல்லை. ரொம்ப மெத்தனமாக தாங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து விஜய் இஷ்யூவில் அந்த சம்பவத்துக்கு பிறகு நடந்திருக்குது. அதை தான் நேற்று நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. ஏதோ ஒரு இதை தயக்கம் கருணா ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு விஜய் பக்கம் இருக்குது. விஜயை வந்து இதில் பெரிய ஆளாக ஆக்கிடக்கூடாது, மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு. ஏன்னா இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயோட மக்கள் செல்வாக்கில் எந்த குறையும் இப்போ இல்லை, நாளைக்கு வரலாம். இப்போதைக்கு அவரோட செல்வாக்கு கொஞ்சம் கூட குறையில. அந்த அச்சம் கூட கவர்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆகவே இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் என்ற அந்த ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு, கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு அங்குலம் கூட தன்னை அரசியல் கட்சி தலைவராக மாற்றிக்கொள்ளவில்லை. சினிமாக்காரராக மட்டுமே தன்னை கருதி கொண்டிருந்தார். தான் சொன்ன இடத்திற்கு 7 மணி நேரம் குறைஞ்சபட்சம் தாமதமாக போய் அங்கே ஆயிரக்கணக்கான மக்களை வந்து சோறு தண்ணி இல்லாமல் தவிக்க விடக்கூடிய ஒருவர் அரசியல் கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர். ரெண்டாவது விஷயம், நேற்று நீதிமன்றம் சொன்ன பிறகு தமிழ்நாடு காவல்துறை எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? குறைஞ்சபட்சம் அந்த பஸ்ஸையாவது கன்ஃபிஸ்கேட் பண்ணணும். மற்றபடி என்ன நடவடிக்கை எடுக்கணும், எப்போ விசாரணை? கண்டிப்பாக விசாரணை எஸ்ஐடி கூப்பிடும், அருணா ஜெகதீசன் கமிஷனாக அவரை கூப்பிடும். விஜயோட ஈகோ அதெல்லாம் எந்த அளவுக்கு தாங்குன்றது நமக்கு தெரியல.
பட் அவர் தாங்கி தான் ஆகணும். வேறு மாதிரி வந்து சமாளிக்க பார்த்தாருன்னா வந்து அதற்கான விலையை அவர் கொடுப்பார். அரசியல் என்பது ஒரு விஷச்சுழல். நெருப்பாற்றில் ரோமங்களால் ஆன பாலத்தை கட்டி அதன் மீது நடப்பது, நெருப்பு ஆற்றுல ரோமங்களால் ஆன பாலத்தை கட்டி அதன் மீது நடப்பது தான் அரசியல் என்று சொல்வார்கள். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இன்றைக்கி வந்து இவ்வளோ சீக்கிரம் அவர் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போவார் என்று நான் கருதவில்லை. அவருடைய முதல் திருச்சி கூட்டத்தை பார்க்கும்போது நான் ஏற்கனவே உங்களிடம் பதிவு செய்திருக்கிறேன். எனக்கு பக்குனுச்சு, ஐயோ எந்த பேராபத்தும் வந்துடக்கூடாது, பேரிடர் வந்துடக்கூடாது. 2 வாரம் ஓடிச்சு சிவா. 3ஆவது வாரத்தில் 6ஆவது கூட்டத்தில் மாட்டிக்கிட்டார். அதுக்கு விலை 42 உயிர்கள், விலை மதிப்பில்லாத உயிர்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றன. 11 குழந்தைகள். முழுக்க முழுக்க அந்த பெற்றோர்கள் காரணம், புத்தி கட்டு போன பெற்றோர்கள் காரணம். அந்த குழந்தைங்களை கொண்டு போய் கிரவுடில் நிற்க வச்சு, இதுக்கு எந்த தார்மீக பொறுப்பும் இல்லாமல் இவர் வந்து கதை அளக்கிறாரு. சதி நடந்து போச்சுன்னா இவர்கள் பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள். குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் 2 பேரோட முன்ஜாமீன் வந்து ரத்து பண்ணப்பட்டிருக்கு. 7 நாட்கள் வந்து தலைமறைவுன்னு சொன்னாலும் தமிழக காவல்துறைக்கு அவங்க எங்கே இருக்காங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கைது பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? பண்ணிடுவாங்க. இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் டைம். இன்றைக்கோ நாளைக்கோ, நாளை மறுநாளோ அடுத்த நாளோ கைது செய்யப்படுவார்கள். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே உங்களுக்கு இடம் கிடையாது. போய் இருந்துட்டு வரட்டும். உள்ள என்ன தலையாக போயிட போகுது? 42 உயிர்கள் போயிருக்குது. உங்களுக்கு ஒரு 10 நாள் ஜெயிலில் இருக்குது. இன்னும் ஜெயிலில் சுகமாக தான் இருக்க போகிறீங்க. ஜெயிலில் என்ன உங்களை செக்கு இழுக்க போகிறாங்களா? செக்கு இழுத்த செம்பலா நீங்களா? நல்லா ஏ கிளாஸ் தான் இருக்க போகிறீங்க. வீட்டிலேருந்து கூட சாப்பாடு வரும். அதிகபட்சம் 1 மாதத்தில் பெயில் கிடைக்க போகுது உங்களுக்கு. இன்னும் அவங்கள ரொம்ப நாள்லாம் உள்ளே வைக்க முடியாது. அதனால் நீ இதுக்கு எதுக்கு போய் இவ்வளோ தலை போகிற? கொலை கேஸில் மாட்டினேன் நீ, இல்லை ரேப் கேஸில், பாலியல் வன்முறையில் மாட்டினேன், போக்ஸ்கோ கேட்டினேன், மாட்டினீங்க கிடையாது. இல்லை, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேஸு. அதுவும் டைரெக்டாக நீங்கள் ஒன்றும் பண்ணல. ஹோமிசைடு, கல்பபிள் ஹோமிசைடு தான், மர்டர் கிடையாது. கண்டிப்பாக பெயிலில் கொடுக்க தான் போகிறாங்க. இப்போ 15 நாளோ 1 மாதத்தில் பெயிலில் வர தான் போகிறேன். உள்ளே தான் இருந்துட்டு வாங்கலாம். என்ன இப்போ குடியாக மூழ்கிட போகுது? உள்ள ராஜாமா தான் இருக்க போகிறீங்க நீங்கள்லாம். உங்களுக்கு எந்த சுகமும் எந்த கஷ்டமும் இல்லாமல் தான் ஜெயிலில் வச்சுருக்கோம் உங்களை. இவங்கெல்லாம் அரசியல் கைதிகள் தான். நம்மளுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து மிக்க நன்றி.